இப்போ நாங்க பார்க்க போறது நுகர்வோரினுடைய தேவைகளும் விருப்பங்களும். வாட் இஸ் த கன்சியூமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்? வாட் இஸ் கன்சியூமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்? அப்ப முதலாவது நாங்க என்ன பார்த்தோம்? வணிகத்தினுடைய பின்னணி எவ்வாறு இருக்க போகுது, வணிகம் என்றா எவ்வாறு உருவாச்சுது, வணிகம் என்றால் என்ன, வணிகத்தினுடைய பொதுவான நோக்கங்கள் துணை நோக்கங்கள் பார்த்தாச்சுது. இப்ப இரண்டாவது சாப்டராக நாங்க பார்க்க போறது நுகர்வோரினுடைய தேவைகளும் விருப்பங்களும். ரெண்டாவது சாப்டருங்கிறது ரெண்டாவது யூனிட் இல்ல, நான் உங்களுக்கு உடைச்சி விளங்கப்படுத்துறேன்றதுனால இந்த விஷயத்தை நான் சொல்றேன். முதலாவது யூனிட்டுக்குள்ளதான் இவ்வளவும் இருக்குது. நான் தந்திருக்கிற டியூட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்ன முதலாவது யூனிட்டை உள்ளடக்கியதாக இருக்க போகுது. அப்ப இப்ப பாப்போம் நுகர்வோரினுடைய தேவைண்டா என்ன, விருப்பங்கள்டா என்ன. வாட் இஸ் கன்சியூமர் நீட்ஸ், வாட் இஸ் கன்சியூமர் வாண்ட்ஸ். முதலாவது பாருங்க, தேவைகள் நீட்ஸ். மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமாக நிறைவு செய்து கொள்ளக்கூடியவைகள் மனித தேவைகள். நீங்க உயிர் வாழணும்டா கட்டாயம் நீங்க பூர்த்தி செய்ய வேண்டியவையாக இருக்கிறது தேவை. Human needs are requirements that must be fulfilled essentially for existence, for alive, right? நீங்க உயிர் வாழ்வதற்காக கட்டாயம் பூர்த்தி செய்யக்கூடிய you must fulfill this need to what? For you are alive, right? நீங்க உயிர் வாழணும்டா கட்டாயம் பூர்த்தி செய்ய வேண்டியவைகள் தான் இந்த நீட்ஸாக இருக்க போகிறது. For an example, உணவு, உடை, உறையூல், ரைட்? கட்டாயம் உங்களுக்கு உணவு வேணும் உயிர் வாழ்றதுக்கு, உடை வேணும் உங்களுடைய நாகரிகத்துக்கு. அதே மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு நீங்க தஞ்சம் அடைவீங்க, கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சிட்டுது, ரைட்? உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கோ அல்லது தூங்குறதுக்கோ உங்களுக்கு உரை அதாவது உறங்கக்கூடிய ஒரு இடம் தேவை. ஸோ யூ மஸ்ட் என்ன செய்யணும்? ஃபுல்ஃபில் பண்ண வேணும். யூ ஹாவ் டு ஃபுல்ஃபில் திஸ் needs to alive, sorry, for alive or for extinctions, we tell in both, right? அப்ப food, clothes and shelter, right? அப்ப இந்த விஷயத்தை நாங்க சொல்றோம், சரிதானே? அப்ப அடுத்தபடியமாக பாருங்க, சமூக விருத்திகள் காரணமாக, அதாவது சொசைட்டி வந்து என்ன செய்து டெவலப்பிங், நோ சொசைட்டி இஸ் டெவலப்பிங் இன், அதனால இந்த சமூக விருத்தியின் காரணமாக கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு, போக்குவரத்து, தொடர்பாடல், பொழுதுபோக்கு போன்றனவும் அடிப்படை மனித தேவைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு காணப்படுகிறது. Not only these are food, clothing and shelters are not only needs but also education, health, security, transportation, communication and entertainment are also recognized as human needs because society is developing, right? Society is developing. So society வந்து சமூகம் வளர்ச்சி அடைந்து கொண்டு வாரதுனால எவ்வாறான விடயங்களையும் என்ன சொல்றோம்? மனிதனுடைய தேவைகளாக நாங்க கருதுகிறோம். அப்ப பிரதானமாக அவனுக்கு தேவைன்னு நாங்க சொல்றது என்ன? அவன் உயிர் வாழ்வதற்கு கட்டாயமாக தேவையான ஒரு விஷயமாக இருக்க போகுது, ரைட்? அப்ப அது உணவு, உடை, உறையுள்னு பார்த்தாலும் நாங்க இங்க நாகரீகத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக இருக்கக்கூடிய இந்த கல்வியும் கட்டாயம் அவன் உயிர் வாழணும்டா தேவைன்ற மாதிரி போயிட்டு, பட் கல்வி இல்லாம இருக்கலாம், பட் as a situation காரணமாக நாங்க அப்படி சொல்றோம், சரிதானே பிள்ளைகள்? ரைட். அப்ப இவ்வாறான அடிப்படை மனித தேவைகளின் பின்வரும் பண்புகளை நாங்க இனங்காணக்கூடியதாக இருக்கும், ரைட்? Some characteristic can be seen in human needs, ரைட்? அப்ப சில மனித தேவைகளுக்கு இருக்கக்கூடிய சில பண்புகளை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் நாங்க என்ன செய்ய போறோம்? நாங்க நீட்ஸ்னா என்ன, அதாவது தேவைண்டா என்ன, வாண்ட்ஸ் விருப்பம்டா என்னன்னு வகை பிரித்தல் பின்னாடி நாங்க செய்ய போறோம். அப்ப முதலாவது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அத்தியாவசியமானவை, being essential, right? Needs being essential. அப்ப தேவை அத்தியாவசியமானது, கட்டாயம் பூர்த்தி செய்தே ஆக வேண்டும். அதே மாதிரி பொதுத்தன்மை கொண்டவை, being common, right? I also have needs, you also have needs, your friends
also have needs, right? Every human have needs, right? So எல்லா மனிதர்களுக்கும் right இந்த தேவைங்கிறது பொதுவானதாக காணப்படும். அதே மாதிரி தோற்றுவிக்க முடியாது இருத்தல், cannot be created, right? Needs cannot be created. Why? ஏன் என்று சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பசிக்குது, உங்களுக்கு பசிச்சாத்தான் சாப்பிடலாம். when you hungry, that time you can get meals, right? If not, you didn't or you don't take meals, right? அப்ப நீங்க உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்பதான் நீங்க என்ன செய்வீங்க, நீங்க சாப்பிடுவீங்க. அப்ப உங்களோட சாப்பிடுகின்ற அந்த உணவுங்கிற தேவையோ அல்லது உறையூளுங்கிற தேவையோ அல்லது உடைங்கிற தேவையோ தோற்றுவிக்க இயலாது. உங்களுக்கு வந்தால்தான் என்ன செய்யும், வந்தால்தான் நீங்க என்ன செய்யலாம், நீங்க அதை பார்க்கலாமே தவிர உங்களுக்கு தோற்றுவிக்க இயலாது. அதை நான் உங்களுக்கு விருப்பத்தை சொல்லக்குள்ள உங்களுக்கு நான் அதை கம்பைன் பண்ணி காட்டுவேன், right? When I will talk about the this wants, that time I tell what are the difference between this and this, right? Okay, அப்ப இங்க பாருங்க, அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். அடுத்தது வரையறுக்கப்பட்டவை, being limited, right? Needs being limited. அப்ப அது ஒரு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும், அது ஒரு கொஞ்சமாகத்தான் காணப்படும். சரிதான பிள்ளைகள்? அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், அடிப்படை மனித தேவைகளுக்கு இருக்கக்கூடிய பண்புகள்ல முதலாவது பீயிங் எசென்சியல், அத்தியாவசியமானவை, பீயிங் கமன், பொதுத்தன்மை வாய்ந்தவை அல்லது பொதுத்தன்மை கொண்டவை, cannot be created, தோற்றுவிக்க முடியாது. அதே மாதிரி வரையறுக்கப்படாதவை, பீயிங் லிமிட்டட், ரைட்? இப்ப செகண்ட் ஒன், வாட் இஸ் வாண்ட்ஸ், விருப்பங்கள் என்றால் என்ன? மனித தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்ற பல்வேறுபட்ட முறைகள் தான் விருப்பங்கள். Wants are different way of satisfying needs, right? Already you have what? Need. In here, wants are different ways, right, of satisfying needs. அப்ப பல்வேறு வழிகள். முதலாவது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தேவை இருக்குது, அது என்ன? ஒரு உணவுங்கிற தேவை. First of all, you want to satisfy your need, that is food, right? So இப்படி இருக்கக்குள்ள அந்த உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்றதுக்காக, right, in that time you use some wants to fulfill this food need, right? முதலாவது விருப்பமாக பிட்டு, இடியப்பம், ரொட்டி, பான், அப்படியான விடயங்கள் விருப்பமாக இருப்போம். அதே மாதிரி if you take clothes, உடை எடுத்தீங்க என்றால் wants saree, trouser, shoe, சேலை, காட்சட்டை, சப்பாத்து அப்படின்னு நாங்க சொல்லலாம். அதே மாதிரி உறையூல் எடுத்துக்கொண்டமாக இருந்தால் குடிசை, cottage, shelter, we can choose some wants. Somebody choose cottage, somebody choose apartment, somebody choose terraced house, right? தொடர்பாடி வீடுகள்ல சில பேர் இருக்கலாம், மாடி வீடுகள்ல இருக்கலாம், குடிசையில இருக்கலாம், அப்படி சொல்லலாம். அதே மாதிரி நாங்க மேலேயும் நிறைய விஷயங்கள் நாங்க பார்த்தோம். சில நீட்ஸ் வந்து இருக்குது. கல்வி, if we take education as a need, we can choose a high education, primary education, right? Or we can take foreign education. So இப்படி நாங்க சொல்லலாம், வெளிநாட்டு கல்வி. Or we can say மொழி கல்விகள், ரைட்? மொழி கல்விகளை சொல்லலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹை எஜுகேஷன், உயர்கல்வி, அதே மாதிரி முன்பள்ளிகள், மாண்டசரிஸ், இதெல்லாமே அதுக்கான என்னவா இருக்க போகுது, விருப்பமாக இருக்க போகுது. அதே மாதிரி சுகாதாரத்தை எடுத்தீங்க என்று சொன்னால் this is healthy as a need. In that need you can go to private hospital or you can choose government hospital. அப்ப அரசு வைத்தியசாலையை தெரிவு செய்யலாம், தனியார் வைத்தியசாலையை தெரிவு செய்யலாம். அதே மாதிரி பாதுகாப்பு எடுத்தீங்கன்னு சொன்னா, ரைட், செக்யூரிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் your job is your security. முதலாவது உங்களோட தொழில் ஒரு உங்களுக்கு பாதுகாப்பு. அதே மாதிரி செக்யூரிட்டி சர்வீசஸ்,
அதாவது பாதுகாவலர்கள் சேவை ஒரு பாதுகாப்பு. சரிதானே? அதே மாதிரி காப்புறுதி, இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் செக்யூரிட்டி ஃபார் யூ, ரைட்? அப்ப இன்சூரன்ஸும் ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கொண்டீங்க என்றால், பட் யூ சூஸ் somebody choose what air transport, somebody choose water transport, somebody choose road transport, right? ஸோ நீங்க வீதி போக்குவரத்தை பயன்படுத்தலாம், அல்லது வான்வழியான போக்குவரத்தை பயன்படுத்தலாம், அல்லது என்ன போக்குவரத்து, தரை வழி, கடல் வழியாக கூட நீங்க போக்குவரத்தை நீங்க என்ன செய்யலாம், சூஸ் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? இப்படி இதுலயும் நாங்க என்ன செய்யலாம், விருப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். சரிதான பிள்ளைகள்? அப்ப அந்த விஷயத்தை நீங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல சரிதானே, நாங்கள் அடுத்ததாக பார்க்க போறது நெக்ஸ்ட் we want to study about characteristics of wants. விருப்பங்களினுடைய பண்புகள். எப்படி நாங்க we have already studied what is the characteristics of needs. In here we want to study characteristics of wants, right? அப்ப இங்க நாங்க விருப்பங்களுடைய பண்புகள் பார்க்க போறோம். அது அத்தியாவசியமானதுன்னு சொல்லி நாங்க அங்க பார்த்திருக்கிறோம். இங்க அத்தியாவசியமானது அன்று, not essential, right? If you want to take your lunch, so you can choose rice and curry, or you can choose fried rice, or you can choose kottu, right? நீங்க உங்களுக்கு உங்களோட தேவையான உணவுங்கிற மதிய உணவை பூர்த்தி செய்யறதுக்கு நீங்க என்ன செய்யலாம், நீங்க கொத்த எடுக்கலாம், அல்லது ரைஸ் அண்ட் கறி எடுக்கலாம், அல்லது ஒரு ஃப்ரைட் ரைஸ் எடுக்கலாம். பட் நீங்க ஃப்ரைட் ரைஸை மட்டும் தான் சூஸ் பண்ணித்தான் உயிர் வாழ முடியுமான்னு கேட்டா இல்ல. ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்சது, நீங்க ரைஸ் அண்ட் கறி தான் திங்கணும்டா என்ன செய்யலாம், நாங்க ரைஸ் அண்ட் கறி தான் திண்டாக வேணும், ரைட்? we can't ignore the meal, right? But we can ignore our wants because of some reasons. நாங்க என்ன செய்யலாம், சில காரணங்களால எங்களுடைய விருப்பத்தை நாங்க என்ன செய்யலாம், நாங்க இக்னோர் பண்ணலாம், தவிர்க்கலாம். பட் இதை தவிர்க்க இயலாது, தேவைகளை தவிர்க்க இயலாது. அப்ப டிஃப்ரெண்ட். அப்ப இப்போ உங்கள்ட்ட கேட்கிறான், விருப்பத்துக்கும் தேவைக்கும் இடையிலான, தேவைக்கும் விருப்பத்துக்கும் இடையிலான டிஃப்ரெண்ட் எழுதுங்கோண்டா நீங்க என்ன செய்வீங்க? First of all, you can write need. Second, you write wants. First of all, you can write what are the difference between needs and wants. First one is need is essential, want is not essential, right? அப்ப முதலாவதாக நீங்க தேவை விருப்பம் போடுவீங்க. முதலாவதாக தேவை கீழே அத்தியாவசியமானது, விருப்பத்துக்கு கீழே அத்தியாவசியமற்றது எழுதுவீங்க. அதே மாதிரி பல்வகைப்பட்டவை, being diverse, which means இப்போ ஆளுக்கால் வேறுபடும். எப்படி சொல்றது? இப்ப பாத்தீங்களா என்றால், முதலாவது நாங்க தேவையை பார்த்தா அது எல்லாருக்கும் காமன், ரைட்? You know, being common, no needs, but these wants being diverse, because now I want to eat something. நான் இப்ப ஏதாவது நான் என்ன செய்யணும், சாப்பிடும், right? I want to eat something, but now I like to eat rice and curry, but you tell to me I don't want rice and curry, I want kottu, right? அப்ப உங்களுக்கு தேவை இருக்குது, உணவுங்கிற தேவை. அப்ப அந்த உணவுங்கிற தேவையை நீங்க நிறைவு செய்யறதுக்கு நீங்க பயன்படுத்துகின்ற விருப்பம் உங்களுக்கு ரைஸ் அண்ட் கறியா இருக்க பட்சத்துல இன்னும் ஒரு ஆளுக்கு என்னவா இருக்கும், அவருக்கு கொத்துவா இருக்கலாம், அல்லது இடியப்பமா இருக்கலாம், புட்டுவாக இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ திஸ் வாண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஹியூமன்ஸ், ரைட்? அப்ப இந்த வாண்ட்ஸ்ங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கு இடையில வித்தியாசமாக காணப்படும். உணவுங்கிற தேவை இருக்கும், பட் அதை பூர்த்தி செய்து கொள்றதுக்கான விருப்பம் டிஃப்ரெண்டா இருக்கும் பிட்வீன் பீப்புள், ரைட்? ஸோ அதைத்தான் நாங்க இங்க பல்வகைப்பட்டவைன்னு சொல்லி சொல்றோம். எழுதி வச்சு கொள்ளுங்க, டவுட் இருந்ததுன்னு சொன்னா. யூ கேன் ரைட் ஆன் யுவர் book or your this tube, right? On this tube you can take notes, extra notes.
or you can go and see your book, right? அப்ப உங்களோட புத்தகத்துல நீங்க போயிட்டு இதுல மேலதிக விளக்கங்களை பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி தோற்றுவிக்க கூடியதாக இருத்தல் நாங்க பார்த்தோம். It can't be created. What? Needs. தேவைகளை தோற்றுவிக்க முடியாது. பட் விருப்பங்கள் என்ன செய்யலாம்? தோற்றுவிக்கலாம். How? By advertisement. இப்போ உங்களுக்கு உணவுங்கிற ஒரு தேவை இருக்குது, சரிதானே? இப்போ உங்களுக்கு ரைஸ் அண்ட் கறி தான் சாப்பிடணும்ங்கிற ஒரு ஆசை இருக்கு, ரைட்? Now your desire is to eat what? Rice and curry. But when you see the TV, that time one commercial is running about KFC chicken. That time your wants can be created. தோற்றுவிக்க கூடியதாக இருக்கும். சம்டைம் நீங்க அதுல விருப்பத்தை என்ன செஞ்சுவீங்க? சேஞ்ச் பண்ணி கொள்வீங்க. பிகாஸ் ஆஃப் தி அட். அந்த அட்வர்டைஸ் மூலமாக என்ன செய்யலாம்? நீங்க உங்களோட விருப்பத்தை மாற்றிக்கொள்ளலாம். ஆக உங்களோட விருப்பத்தை தூண்டலாம் அல்லது உங்களோட விருப்பத்தை தோற்றுவிக்க கூடியதாக இருக்கும். பட் யூ காண்ட் பி கிரியேட்டட் யுவர் நீட்ஸ், பட் கேன் பி கிரியேட்டட் யுவர் வாண்ட்ஸ், ரைட்? அடுத்தது பாருங்க, வரையறைக்குட்படாதவை, பீயிங் அன்லிமிட்டட், ரைட்? அப்போ நீட்ஸ் லிமிட்டட் பட் wants unlimited. Aim, you can choose food, that is a need. In that need you can see many choice for you, right? Unlimited இருக்கு. You can see unlimited foods to fulfill your needs, food need, right? So அப்படி வரையறைக்குட்படாதவையாக என்ன செய்யப்படும்? விருப்பங்கள் காணப்படும். அதே மாதிரி பீயிங் காம்ப்ளெக்ஸ், பரவலானதாக காணப்படும். இதுக்கு எப்படி டிஃபைன் பண்றாங்க என்றால், you can see in this exercise work. விருப்பங்களில் வரையறுக்கப்படாதவையாகவும் பல்வேறுபட்டவையாகவும் காணப்படுவதனால் விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளும் முறைகளும் பரவலாக காணப்படுகின்றன, ரைட்? விருப்பங்கள் வரையறுக்கப்படாதவையாகவும் பல்வேறுபட்டவையாகவும் காணப்படுறதன் காரணமாக பிகாஸ் ஆஃப் being unlimited, being diverse. That's why this wants being complex, பரவலானதாக காணப்படுகிறது. சரிதானே? அதனாலதான் அது பரவலாக காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு நிறைய வழிமுறைகள் காணப்படுது அதை பூர்த்தி செய்யறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ரைட்? சோ இவ்வளவு தான் இந்த விருப்பத்தினுடைய பண்புகளாக காணப்பட போகிறது. அப்ப if sometime is your question will be what are the difference between needs and wants, so that time you can write, compare and you can write, right? அப்ப உங்களுக்கு ஒப்புட்டு என்ன செய்யலாம்? இதை நீங்க என்ன செய்யலாம்? எழுதி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. விருப்பத்துக்கும் தேவைக்கும் இடையிலான என்ன டிஃபரண்ட் என்ன, வேறுபாடு என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பிருத்தல் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளவுலையும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது என்று சொன்னா நீங்க என்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். If you have any doubt, you can ask.